சேரு மாதிரி இருக்கு நம்ம மூஞ்சி அப்படின்னு நம்மள கிண்டல் பண்றாங்க சவுத் கொரியன்ஸ் இந்தியன்ஸ். இந்தியன்ஸ் எந்த ஹோட்டல்ஸ்லயுமே அலௌட் இல்லையா? ஈவன் இந்தியாவில் இருக்க அவங்களோட ஹோட்டல்ஸ்ல கூட இந்தியன்ஸ்க்கு அலௌட் இல்லை அப்படின்னு போர்டு வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மள கேவலமா ஏன் நடத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. சின்ன குழந்தைங்க கூட இந்தியா மேல அவ்வளவு வெறுப்பா இருக்காங்களாம். we don't know why they have இவ்வளோ this much ஒரு ஹேட்ரட் நம்ம மேல ஏன் இருக்குன்னு தெரியல. பட் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம $1 trillion பிசினஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு வேல்யூபிள் கஸ்டமர் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் நம்மள ஏன் இவ்வளவு கேவலமா நினைக்கிறான் அப்படின்னா அதுக்கு ரீசன் நம்ம ஒண்ணுதான். நம்ம அவ அளவுக்கு பிரில்லியண்டா இல்லைன்னு நினைக்கிறான். நம்மளால அவ அளவுக்கு குவாலிட்டியா எஃபிஷியண்டா பொருட்களை தயாரிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஸோ இந்தியன்ஸ் கொஞ்சம் கண்ணை தரங்க. நமக்கு தேவையான பொருட்களை நாமளே தயாரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க. கேட்ராமல் ஆரம்பிச்சு பிடிஎஸ் வரைக்கும் நம்ம கொண்டாடி தீத்துட்டு இருக்கோம். அவன் கொண்டு வர ஒரு கார்ஸையும் நம்ம ரசிச்சு ரசிச்சு வாங்கிட்டு இருக்கோம். அவனோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை நம்ம அப்படி வாங்கிட்டு இருக்கோம், கேட்ஜெட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு $1 trillion பிசினஸ் கொடுத்தோம் நம்மள இவ்வளவு கேவலமா அவன் நடத்துறான்னா அட்லீஸ்ட் இனிமேலாவது கண்ணை தரங்க ப்ளீஸ். முதல்ல இந்த ட்விட்டர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருக்கீங்களா, அதை முதல்ல நிறுத்திட்டு என்ன செய்யலாம்னு யோசிங்க தயவு செஞ்சு. இது நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அவ்வளவு கேவலமா போயிட்டோமா நம்ம?